நீங்கள் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு கீ விட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. சாம்பார் ஈஸியாக எப்படி செய்யறது பார்த்துக்கலாம். குக்கர் வச்சுருக்கேன், ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் சீரகம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் நான் ஒரு அனியன் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் வதங்கினது காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம மிளகாய் தூள் போட போகிறதில்ல. அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போடுவேன். 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கப் அளவு பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வெங்காயம் காஞ்ச மிளகாய் ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம பருப்பு இந்த ஆயிலில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே ஃப்ரை பண்ணிங்க. இது அப்படியே வதங்கினதும் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த சாம்பார் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம எல்லாமே ஆயிலில் ஃப்ரை பண்ணி போடுறது டேஸ்டாக இருக்கும். பருப்பு வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பருப்பு வேகட்டும். நம்மளுக்கு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 4 விசில் விட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டேன். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த டொமேட்டோலாம் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். மறுபடியும் நம்ம தாளிக்கணும்லாம் இல்லை. ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்ம கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டோம். ஃபைனலாக கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ். சாம்பாருக்கு எப்பவுமே கொரியாண்டர் லீவ்ஸு கொஞ்சம் இந்த மாதிரி காம்பு இருக்கிறதா பார்த்து போட்டுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் நீங்கள் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு கீ விட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கோங்க. இது தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். கன்சிஸ்டன்சி பாருங்கள். காரம் தேவைப்பட்டால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு காரம் தேவைப்பட்டால் பச்சை மிளகா போட்டுக்க. மிளகாய் தூள் போட்டிங்கன்னா குழம்பு கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி உடச்சி போட்டுங்க. இது அப்படியே மெதுவாக காரம் இறங்கும். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் உடச்சி போடுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன்.